ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் யூஸ் எஃபெக்ட் வித் ஃபெட்ச் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். போன வீடியோவில் யூஸ் எஃபெக்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் யூஸ் எஃபெக்ட் ஃபெட்ச் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபெட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபெட்சுன்னா என்னென்னு பார்த்துருவோம். ஃபெட்சுன்னா என்னென்னா, அது ஒரு இன்பில்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். முன்னாடிலாம் அஜாக்ஸ்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்ஹெச்ஆர்னு. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் லேட்டஸ்ட்டாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுதான் ஃபெட்ச் மெத்தட். ஏபிஐஸ் எல்லாம் கால் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு. ஸோ அதுதான் ஃபெட்ச். ஸோ இப்போ ஃபெட்ச் என்னென்னா, அது எப்பயுமே ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ அந்த ப்ராமிஸ் எடுத்து நாம் ஜேசனாக பார்ஸ் பண்ணி கொடுன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அது பார்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணோம். அந்த டேட்டாவை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் ஆப் நம்ம காம்போனண்ட்டில். ஓகே, ஸோ இப்போ ஏபிஐ யூஆர்எல் ஏதாச்சும் எரர் இல்லை வேறு ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அதை எரர் மெத்தடில் கேட்ச் பண்ணுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் ப்ராமிஸ் பார்ஸ் இட் ஜேசன். ஆஃப்டர் ப்ராமிஸ் ரிசீவ் நம்ம செட் ஸ்டேட்டில் போடுவோம். இப்போ எரர் வந்துச்சுன்னா நம்ம செட் எரர் ஸ்டேட். ஓகே, ஃபெட்ச் மெத்தட் ஃபெட்ச் மெத்தட்ஸ் என்னெல்லாம் அக்செப்ட் பண்ணணும்னா கெட்டு, போஸ்ட்டு, போட்டு, டெலிட்டு. செகண்ட் ஆர்குமெண்ட்டில் நம்ம பேராமீட்டர்ஸ் கொடுத்துக்கலாம், ஹெட்டர், பாடி, அத்தன்டிகேஷன், அந்த மாதிரி. இப்போ கோடிங்கில் எப்படி பண்ணுறது பார்ப்போம். போன வீடியோவில் யூஸ் எஃபெக்ட் பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு யூஸ் எஃபெக்ட் நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். இப்போ யூஸ் எஃபெக்ட் வித் எம்ப்டி டிபெண்டன்சிஸோடு போட்டால் அது காம்போனன்ட் ரெண்டர் ஆகும்போது மாத்திரம் கால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை வச்சு நம்ம ஃபெட்ச் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபெட்ச் இது டம்மி யூஆர்எல். ஸோ நீங்களும் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜேசான் placeholder.tpcode.com/todos. ஓகே, ஸோ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கோட்ஸ்குள்ளே போடணும். ஓகே, அப்புறம் நான் தென் ரெஸ்பான்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஜேசனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் டென் கொடுத்து டேட்டாவை ஃபஸ்ட்டு கன்சோல் லாக் பண்ணி பார்ப்போம். இப்போ கேட்சையும் எழுதிடுவோம். ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா எரரையும் கேட்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபெட்சு சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிட்டோம். இப்போ டேட்டாவில் பார்த்திங்கன்னா டேட்டாவும் நமக்கு ரெஸ்பான்ஸில் வந்துடுச்சு. ஸோ இப்போது நான் இதில் ஏதாச்சும் எரர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு எரர். ஸோ ஃபெயில் டு ஃபெட்ச்னு வந்துருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம யூஆர்எல் தப்பாக கொடுத்துருக்கோம். ஓகே, சரி. ஓகே, இப்போ /1 கொடுத்துருக்கேன். அப்போது ஒரு ஐட்டம். அப்போ நான் இந்த டைட்டில் எடுத்து செட் டைட்டிலில் கொடுக்குறேன். ஓகே, சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் டேட்டா டாட் டைட்டில். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டைட்டில் மாறிடுச்சு. ஸோ இதுதான் யூஸ் எஃபெக்டோட வேலை. ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் கால் பண்ணுறதோ, இல்லை வெப் சாக்கெட் இது பண்ணுறதோ, இல்லை டாம் சேஞ்ச் பண்ணுறதோ யூஸ் எஃபெக்டோட வேலை. ஸோ நம்ம இப்போ ஃபெட்சை வச்சு
ஃபெச் பண்ணி நம்ம டைட்டிலை அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இஃப் சப்போஸ் நமக்கு எரர் வருதுன்னா நம்ம இஸ் எரர் செட் இஸ் எரர் if state false. ஓகே, இப்போ எரர் வந்துச்சுன்னா டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா இதை வந்து பூலியனாக எடுத்துக்கும். ஓகே, எரர் இருந்துச்சுன்னா எரர்னு காட்டும், இல்லாட்டி எரர் இருந்துச்சுன்னா எனக்கு எரர்னு டிஸ்பிளே பண்ணி, இல்லாட்டி டைட்டில் காட்டு அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போது நான் இது எரர் க்ரியேட் பண்ணுறதில்ல. பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரர்னு காட்டுது. ஓகே, ஸோ உங்களுக்கு எரர் ஹேண்ட்லிங்கும் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு இப்போ. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வச்சு நம்ம யூஸ் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.